ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க பிளேஸ் தான் ஜூ. இது வந்து துபாயில் இல்லைங்க, துபாயிலேருந்து 1 hour ட்ராவல் பண்ணி போனால் அல்கோயன்ற பிளேஸில் இருக்கும். இது வந்து நாங்கள் விஜய் சித்து விலாகோட துபாய் சீரீஸ்லேருந்து பார்த்து தான் வந்திருக்கோம். ஜூவோட என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 25 திராம்ஸுங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து 575 ரூபா கிட்ட வரும். சில்ட்ரன் வந்து 1 year எபோனா அவங்களுக்கும் அதே அமௌண்ட்டு தான். ஸோ நாங்கள் எங்கள் 3 பேருக்கு டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் அனிமல்ஸ்க்கு இந்த கிராஸ் ஃபீட் பண்ணலான்னு வாங்கினோம். இந்த கட்டு வந்து 10 திராம்ஸுங்க. நாங்கள் 2 கட்டு வாங்கினோம். பாப்பா இருக்கனால நிறைய அனிமல்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாள். அப்புறம் நம்ம ஜூவில் பண்ண போகிற எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி டிராம்ஸ் இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் கேமல் ரைட் எடுத்திங்கன்னா வந்து ஒரு பர்சன் ரைடுக்கு வந்து 10 டிராம்ஸ் ஆகும். நாங்கள் வந்து 2 பேர் போனோம். அப்புறம் லெமூர் ஃபீடிங்கு, லைன் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது, அது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. கவிதை அரங்கேறும் முதல் முறை எனக்கு அழுதிடத் தோன்றும். கண்ணீருண்டு சோகமில்லை, ஆமாம் மழையுண்டு மேகமில்லை. ஃபஸ்ட்டு வந்து லயன், டைகர், ஹைனா இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் பார்க்கலான்னு பிளான் பண்ணி போனோம். பட் நாங்கள் போன நேரத்தில் என்னவோ எல்லாமே தூங்கிட்டு இருந்துச்சு நல்லா. அப்புறம் அப்படியே என் பொண்ணு அவரோட கேமராவில் ஃபோட்டோஸ் எடுக்கணும், போஸ் கொடுங்கன்னு சொன்னால் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த ஆட்டுக்குட்டி பாருங்களேன் ரொம்ப நேரமாக வெளியே வரணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்துச்சு. பாவம் அதால் முடியலை. சரி கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு சொல்லி அங்கேருந்து கிராஸ்லேண்ட்லேயே அப்படியே கொஞ்ச நேரம் பட்டறையை போட்டோம். கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்களும் என் பொண்ணு நல்லா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த லைன் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 200 திராம்ஸ் ஆகும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 4600 ஆகுங்க. நாங்கள் அது வந்து எங்கள் பொண்ணை வச்சுட்டு முடியுமான்னு தெரிலன்னு நாங்கள் அதை ட்ரை பண்ணவே இல்லை. அப்புறம் சரி ரேபிட்டு, பேரட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி அது கூடலாம் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போனோம். அந்த ரேபிட்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கலர் கலர் ரேபிட்டாகவும் இருந்துச்சு. மொத்தத்தையும் நீ கொடுத்தாயானால் முத்தத்துக்கோர் நாள் குறித்தாய். சலங்கையே கொஞ்சம் பேசு, மௌனமே பாடல் பாடு. என்னதான் வெயில் அடித்தாலும் அந்த குளிரை ரொம்ப தாங்கிக்க முடியலைங்க. சரி வீட்டுக்கு கிளம்பிடலான்னு பார்த்தோம். சரி போகிற வழியில் ஹைனா, டைகர்லாம் எந்திரிச்சிட்டான்னு பார்த்துட்டு கிளம்பிடலான்னு பிளான் பண்ணி தான் போனோம். அவங்கெல்லாம் எந்திரிச்சு பயங்கரமாக கத்திகிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. இப்படி தாங்க எங்களோட வீக்கெண்ட் போச்சு. உங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா?